ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போகிறதா இருந்தால் அதோடைய கட் ஆஃப் மார்க்கை எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் எவ்வளோ மார்க் எடுத்துறீங்க அந்த மார்க்கை நோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துறியோ அதை வகுத்தல் 2ஆல் நீங்கள் வகுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துறீங்களோ அந்த மார்க்கு நீங்கள் 80 மார்க் எடுத்துறீங்கன்னா வகுத்தல் 2 அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிடுங்க. இந்த 3 அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் டோட்டல் மார்க்கு, அதே போல் ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் டிவைட் பை 2 பண்ணி வச்சுருக்கீங்க அந்த 40 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியும் அதே போல் உங்களுடைய டோட்டல் மார்க்கை நீங்கள் டிவைட் பை 2 கொண்டு வந்துருக்கீங்க அந்த மார்க்கு மொத்தம் சேர்த்து அதோடைய மார்க்கு 170 வருது. இதே போல் தான் இதுக்கு இன்ஜினியரிங் படிக்க இதோடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 170 இருக்குது. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறதா இருந்தால் இந்த மாதிரி உங்களுடைய டோட்டல் மார்க்கை நீங்கள் கட் ஆஃப் மார்க்காட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் உங்களுடைய மார்க் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் மார்க் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மார்க் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்னி அல்லது